வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பல முறையில் உணர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்பவும் யோசித்தும் பார்த்திருப்பீங்க. எல்லாம் சரியாக நடக்கும் போலவே உங்களுக்கு தோன்றும். ஆனால் ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு தடையானது வந்து அந்த ஒரு விஷயத்தை கடைசி நிமிடத்தில் நிறுத்தி வைத்துவிடும். இந்த மாதிரி தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில பல முறை நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் தாமதமாகவே நடக்கும். ஆனால் நீங்களும் அந்த ஒரு காரியத்தை எப்படியாவது எளிதில் முடிக்கணும், சீக்கிரமாக முடித்து விடணும், எப்படியாவது அதுல நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம முன்னேறி வரணும்னு நினைப்பீங்க. ஆனா அது தொழிலாக இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு தொடங்கினாலும் அதுல ஒரு தாமதமானது ஏற்படும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போய் கொண்டே இருக்கும். எது செய்தாலும் அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. முக்கியமா நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை நீங்க நிறைவேற்றுவதற்காக எவ்வளவோ கஷ்டங்கள் பெற்றிருப்பீங்க. ஆனா அது அனைத்தும் நடக்காமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும். தொழில் ஆரம்பிக்க நினைத்தாலும் தடைகள் உருவாகும். வீட்டில் அமைதியும் குறைந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் ஒரு காரணமின்றி நடக்கவில்லை. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சனி பகவான் கிரகத்தின் சோதனை காலமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராகு கேதுவின் தாக்கம் மற்றொரு பக்கம். குடும்பம் மற்றும் மனதை சோதிக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 3 காரணங்களால் மட்டுமே பல காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக்கி கொண்டே இருக்கு. ஆனால் நீங்கள் அதை பத்தி நினைக்காம, எனக்கு தான் ஏதோ ஒரு குறை இருக்கு, நான் அதிர்ஷ்டசாலி கிடையாது அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு கற்பனைகளை நீங்கள் நினைத்து வைக்கவே கூடாது. இது உங்களுக்கான ஒரு சோதனை காலம். இந்த ஒரு காலம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து நீங்கள் நினைத்ததை விட இன்னும் 2 மடங்கு உயரத்திற்கு செல்ல முடியும். எனவே அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம். இந்த குலதெய்வ வழிபாடு இல்லாததால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன தெரியுமா? குலதெய்வத்தை நம்ம மாதத்திற்கு ஒரு முறையாவது வழிபட வேண்டும். ஆனால் நீங்க குலதெய்வத்தை வழிபடாம இருப்பீங்க. இதனால உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடகம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமானது குலதெய்வ வழிபாடு. பலருக்கு ஒரு காலத்தில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருக்கலாம். வழிபாடு செய்யாமல் கூட இருந்திருப்பாங்க. குடும்பமாக அந்த ஒரு வழிபாடு நீங்க செய்யாம விட்டனால உங்களுக்கு அந்த குலதெய்வத்தின் மூலம் வரக்கூடிய சக்தியானது குறைந்திருக்கும். இதனால் சில நேரங்களில் உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சண்டைகள் உருவாகும். மனதில் அமைதியானது குறைந்துவிடும். இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த கடகம் ராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குல்லவா, அவங்களுக்கு பிறந்திருக்க நபர்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு மிக அதிகமான ஏற்பட்ட பிரச்சனை தன்னம்பிக்கை குறைவாக இருப்பது. உங்களுடைய மனதில் சில நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நான் செய்யக்கூடிய காரியம் வெற்றி பெறுமா, அதில் ஏதாவது தடைகள் ஏற்படுமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அது அப்படியே நின்று விடுமா, இந்த மாதிரி ஒரு கேள்விகள் உங்களுக்கே உங்கள் மீது தன்னம்பிக்கை இல்லாமல் உங்களுக்குள்ளே இந்த மாதிரி கேள்விகளானது எழுந்து கொண்டே இருக்கும். என்னால் இந்த ஒரு வேலை முடியும் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உருவாகும். யாராவது உதவி செய்தால்தான் என்னால் அதை முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். யாராவது ஒரு முன்னேறிய நபர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீங்க உதவி கேட்பீங்க. என்னை முன்னேற்றி விடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. ஆனா நீங்க ஒருபோதும் மற்றவர்களை நம்பவே கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்தால் முன்னேறணும், இல்லைன்னா பிச்சை எடுத்து கூட பிழைச்சுக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டும். மற்றவனை நம்பி எப்பொழுதும் வாழவே கூடாது. வாழ்ந்தோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நமக்கு ஏற்படும். இதனால் நீங்கள் பல நேரங்களில் மற்றவர்களை அதிகமாக எதிர்பார்த்து கொண்டே இருப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு குலதெய்வத்தை வணங்கி வழிபடுங்கள். ஏன் மற்றவங்களை அதிகமாக எதிர்பார்க்கீங்கன்னு தெரியுமா? இதற்கான 2 காரணங்கள் உண்டு. உங்களுடைய மனம் மிகவும் மென்மையானதாக இருக்கும். இதனால் மற்றவங்களுடைய உதவி உங்களுக்கு எப்பொழுதும் தேவைப்படும். அடுத்ததாக நீங்கள் யாரையும் எளிதாக நம்பக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அதனால உங்களால தனியாக எந்த விதமான விஷயங்களையும் கையாள முடியாது. இதனால் சில நேரங்களில் உங்களுடைய முடிவுகளை கூட மற்றவர்களின் ஆலோசனைக்கு நீங்கள் விட்டு விடுவீங்க. இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் தடைகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக பாதித்தது தொழில் மற்றும் வேலை தொடர்பான தடைகள் மட்டும்தான். இந்த 2 விஷயங்களிலும் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய அனுபவங்களில் சில தொழில் தொடங்கினால் லாபமானது தாமதமாக ஏற்படும். கூட்டாளிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்வார்கள். வேலையிடத்தில் தேவையில்லாத சண்டைகள் உருவாகும். உழைப்புக்கு கிடைக்காத ஒரு மதிப்பானது நிச்சயமாக இருக்கும். இதனால் சில நேரங்களில் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டே இருப்பீங்க. என்ன தொழில் செய்தாலும் சரியா போக மாட்டேங்கி, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டே கொண்டு இருக்கு அப்படின்னு ஒரு மனப்பான்மையானது உங்களுக்குள்ளே இருக்கும். தொழிலில் ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கும். இந்த பூசம் நட்சத்திரம்காரங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை. கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவது, வேலையிடத்தில் புரிதலானது குறைவாக ஏற்படுவது, நண்பர்களுக்கிடையே போட்டி பொறாமையானது இருப்பது. இதனால தான் இந்த தொழில் வளர்ச்சியானது தாமதமாகி கொண்டே இருக்கும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரம்.
உங்களுக்கு பணமானது தாமதமாகவே எல்லா விஷயங்களிலும் கிடைத்திருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில அதிகமாக இருந்தது பணம் தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, கொடுத்த கடன் கூட உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அது தெரிந்த நபரிடம் கொடுத்தாலும் சரி, தெரியாத நபர்கள், நண்பர்கள் யாரிடம் கொடுத்தாலும் உரிய நேரத்தில் உரிய பணமானது உங்களுக்கு மீண்டும் வராது. கொடுத்த பணத்தை விட தெரிந்த நபர்களுக்கு நீங்க 1,00,000 கொடுத்தீங்க அப்படின்னா 80,000 இல்லைன்னா 90,000 மட்டுமே வரும். மீதி 10,000 இந்தா தரேன், அந்தா தரேன்னு இழுத்தடித்து உங்களிடம் கொடுக்காமலே போயிருவாங்க. செய்கின்ற வேலைக்கு சம்பளமும் உங்களுக்கு உடனே வந்து சேராது. தாமதமாகத்தான் வந்து சேரும். வரவேண்டிய தொகை நீண்ட நாட்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து காத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே இந்த ஒரு நேரங்கள்ல நீங்க மிகவும் மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். உங்களுக்கு மரியாதை குறைந்த அனுபவங்கள் இருக்கும். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது குறைவாகவே இருக்கும். வேலையிடத்திலும் மதிப்பானது குறைந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள் தவறாக உங்களை புரிந்து கொள்வார்கள். இதனால் உங்களுடைய மனதில் ஒரு காயமானது இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏற்படும். இதுக்கப்புறம் இந்த கடகம் ராசியில இருக்கக்கூடிய வீட்டு பிரச்சனைகள் என்ன தெரியுமா? கடகம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமானது குடும்பத்துக்கான ஒரு அமைதி. ஆனால் சில காலங்களில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகி கொண்டிருக்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகளும் உருவாகும். உறவினர்களுக்குள் தேவையில்லாத தலையீடுகளானது ஏற்படும். இதனால் வீட்டில் மன அழுத்தமானது அதிகரித்து கொண்டே இருக்கும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளானது ஏற்படும். இது அனைத்தும் நடந்ததா இல்லையா அப்படின்னு 3 நட்சத்திரம் நபர்களும் நிச்சயமாக கமெண்ட் வழியாக கூறுங்கள். நானும் தெரிந்து கொள்வேன். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? இதுவரை நீங்கள் சந்தித்த பல பிரச்சனைகள் மெதுவாக முடிவுக்கு வரும். ஆனால் உடனே முடிவுக்கு வராது. மெல்ல மெல்ல தான் முடிவுக்கு வரும். இனி உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதியானது திரும்ப கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு புரிதலானது அதிகரிக்கும். பணநிலையானது உங்களுக்குள்ள மேம்படும். இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இது நடந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேல் நோக்கி செல்லும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய கிரகநிலைகள் மெல்ல மெல்ல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். உங்களுடைய கிரகநிலைகளின் விளைவாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சிக்கு பலனானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக தீரும். முதலாவது புனர்பூசம் நட்சத்திரம். தன்னம்பிக்கையானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவதாக பூசம் நட்சத்திரம். தொழிலில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மூன்றாவதாக ஆயில்யம். தாமதமான பணமானது உங்களுக்கு கிடைக்கும். மரியாதையானது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது நிச்சயம் இந்த 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் நிச்சயமாக நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு கவனமானது உங்களுக்குள்ள வேண்டும். நாளை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். என்ன அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமானது இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உயர் நண்பனாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட கூட உடனே நீங்க நம்பி முடிவை எடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கறது சரி, ஆனால் அந்த ஒரு பணத்தை எப்படி வாங்கணும்னு தெரிந்து கொண்டு கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பணம் உங்களுக்கு திரும்பி கொடுக்காது. எனவே பணத்தை கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுதும் கவனத்துடன் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுடைய பழக்கமானது கெட்டுவிடும். அதனை நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக உங்களுடைய மனைவியின் ஆலோசனை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடகம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருப்பது மனைவி மட்டுமே. மனைவி இல்லைன்னா நீங்க ஒருபோதும் ஒரு பொருட்டா கூட தெரிய மாட்டீங்க. அப்படிப்பட்ட மனைவியின் ஆதரவு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு முழுமையாக பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். நாளை நீங்கள் மனைவியின் ஆலோசனையை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல அமைதியானது அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாறும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனைவியின் பேச்சை கேட்டு நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நாளைய நாள் உங்களுடைய பலமாக இருப்பது என்ன தெரியுமா? உணர்ச்சி பூர்வமான மறுமணம். எது நடந்தாலும் உடனே உணர்ச்சி பூர்வமா நடந்து கொள்வீங்க. குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். இதனால் உங்களுக்கான குடும்ப பொறுப்புகள், நீங்க இனிமே பணத்தை செலவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். இதுவே உங்களுடைய பெரிய பலமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாள்ல நீங்க மிகவும் பொறுமையுடன் இருப்பீங்க. பொறுமையை இழந்து கொள்ளாமல் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய பலவீனமாக இருப்பது அதிகமாக நீங்க கவலைப்படுவீங்க. எல்லாரையும் நினைத்து அதிகமாக கவலைப்படுவீங்க. மனதில் வைத்துக் கொள்வீங்க. எல்லாரையும் உடனே மறக்க மாட்டீங்க. உடனே உங்களுடைய மனமானது உடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இதை நீங்கள் தவிர்த்து கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகார மனதிற்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து மனதில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இதை மட்டும் உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் சென்று செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கு மாறும். உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு எப்பொழுது சென்றாலும் சரி, காலையோ மாலையோ எப்பொழுது சென்றாலும் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க குலதெய்வத்துக்கு தியானம் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறும். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி, மனதில் அமைதி, காரியத்தில் வெற்றி. இனிமேல் எதுவும் தள்ளி போகாது. எல்லாமே உண்மைக்கும் நடந்துவிடும்.
எனவே கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்த சோதனைக்கான ஒரு காலமானது முடிந்துவிட்டது. அந்த அனுபவங்கள் உங்களை மிகவும் வலிமையான ஒரு மனிதராக மாற்றியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா என்பது கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள், மனதில் அமைதி, முன்னேற்றங்கள் மெதுமெதுவாக உங்களை தேடி வரும். இது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.